ராசிக்கு 4, 7 குடையவன். அதில் லாபஸ்தானத்தில் தான் இருக்காரு. அவர் வரவுடனே தானே புனர்பூசம், அடுத்தது பூசத்தில் தான் வருவார். இந்த புனர்பூசத்தை விட்டுட்டு பூசத்தில் வரும்போது டாப்பாக இருப்பாங்க. யாருக்கு அது நல்லா இருக்குன்னா, அப்போ அந்த ராசிக்கு 4ஆம் இடத்தை சனி பார்ப்பார். அப்போ பார்க்குற போது அது குரு தொடர்பு இல்லை, குருனுடைய தொடர்பு கிடையாது, அது தொடர்பு இல்லை. ஆனால் அவங்களுடைய முயற்சி சாணத்தை குரு பார்ப்பார். தாமதமாக காரியங்கள் சித்திரையா இருந்தாலும் அல்லது உத்தரமா இருந்தாலும் அல்லது அஷ்டமா இருந்தாலும் பொதுவாக ஜென்ரலா காமாட்சியை தரிசனம் பண்ணலாம். அல்லது நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கிரகங்கள் இருக்கிற போது நம்ம இந்த மாதிரி இருக்குன்னா, இப்போ இந்த குரு விவரங்களுக்கு 11ஆம் இடத்துல தான் பயிற்சி ஆகுது இல்லையா? 11ஆம் இடம்ன்றது சக்சஸ்ஃபுல். அப்போ இவன் இதுவரைக்கும் ஆசைப்பட்டது எதுக்கெல்லாம் விருப்பப்பட்டான் எல்லாத்தையுமே இது கையில் கொடுக்கும். எனக்கு அந்த கடன் இருந்துச்சு, இந்த கடன் இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு. இன்னமும் கன்னியால கணத்தில் பிறந்தவங்க ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கடன் வாங்கி செலவழிக்க வேண்டிய நிலையில தான் இருக்கிறாங்க. இப்போ குரு வந்தவொடனே அவரே 6 குடையவர் சாரம் வாங்கி 11ல் உட்காந்து 6 குடையவரை பார்க்கும்போது கடன் நிவர்த்தி. கன்னி அப்படின்னா என்ன இருந்தாலும் 7ல் சனி இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனாலதான் அந்த திருமணத்துல ப்ராப்ளம் இருக்கும்போது அதை சரி பண்றது. இப்போ மனைவி ரீதியா பிரச்சனை அப்படின்னு போறவங்களுக்குலாம் டிவோர்ஸுக்குலாம் வாய்ப்பு வந்துடும். இது இங்கேயும் கன்னி ராசிக்காரவங்களுக்கு தாய் சம்பந்தப்பட்ட உடல்நல பாதிப்பு, பிரச்சனை, மனம் ரீதியான ப்ராப்ளங்கள். சந்திரன் வீட்டில் குரு 11ஆம் இடத்துல பாதகாதிபதி போறது நல்லது. தாயாருக்கு 9ஆம் இடம் தகப்பன், 4ஆம் இடம் தாயார். அப்போ இந்த 2 இடத்துக்கும் ஒரு சோதனையை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் சனி. தாயாரை விட தகப்பனாருக்கு தான் அதிக சோதனை. அப்போ இவருடைய பார்வையை இந்த குரு பாக்கியஸ்தானம் 9ஆம் பார்வையை பார்க்கும்போது இதுவரைக்கும் தகப்பனாருக்கு இருந்த அத்தனை பிரச்சனையும் ஷார்ட். கால மாற்றத்தினால் நன்மை ஏற்படுமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் என்ன சாதக பாதக நிலையை கொடுக்க போகுது, ராசி நட்சத்திர லக்னப்படி நம்ம தெளிவா பார்க்க போறோம். முதலாவதாக ஈஸ்வரன் ஐயாவிடமிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஐயா, கன்னி ராசி நேயர்களுக்கு நட்சத்திர பிரகாரம் இந்த குரு பெயர்ச்சி பலன் பத்தி சொல்லுங்களேன். இப்போ அந்த கன்னி ராசிக்காரர்கள் சில சங்கடங்கள் வந்தாலும் சங்கடங்கள் தீரும். அப்போ என்னன்னா, நம்ம இப்போ நடக்கிற இந்த காலகட்டத்துக்கு நம்ம அதில் நம்ம கன்னி ராசியில் நமக்கு உத்திர நட்சத்திரம் இருக்கும். அந்த உத்திர நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குற போது நிச்சயமாக அந்த குரு 11ஆம் இடத்துல இருக்கிற குரு நம்ம நல்லதே செய்வார். ஏன்னா அந்த அந்த ராசிக்கு 4, 7 குடையவன். அதில் லாபஸ்தானத்தில் தான் இருக்கார். அவர் வரவுடனே தானே புனர்பூசம், அடுத்தது பூசத்தில் தான் வருவார். புனர்பூசம் பூசத்தில் வருவார். இந்த புனர்பூசத்தை விட்டுட்டு பூசத்தில் வரும்போது டாப்பாக இருப்பாங்க. அது நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கு அது நல்லா இருக்குன்னா, உத்திர நட்சத்திரக்காரருக்கு பலமாக இருக்கும். அது 1, 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அது 50% நல்லா இருக்கும். அதில் சித்திரைக்கு பலமாகவே இருக்கும். நம்ம இந்த 11ல் இருக்கிற குருவுடைய ஒரு நிலை சூப்பராக இருக்கும். ஏன்னா நட்சத்திர பிரகாரம் அவங்களுக்கு மட்டும் நம்ம அந்த உத்திர நட்சத்திரக்காரருக்கு மட்டும் ஒரு சூழ்நிலை அது கொஞ்சம் இதாக இருக்கும். நம்ம நம்ம என்ன இருந்தாலும் கன்னி ராசி இருந்தாலும் சனி நம்ம ராசியை பார்க்குறார். இப்போ சனி நம்ம பார்த்த இடத்த நம்ம தடங்கல் செய்யலாம். இப்போ அவர் என்ன பண்ணாலும் 4ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ அந்த ராசிக்கு 4ஆம் இடத்தை சனி பார்ப்பார். அப்போ பார்க்குற போது அது குரு தொடர்பு இல்லை, குருனுடைய தொடர்பு கிடையாது, அது தொடர்பு இல்லை. ஆனால் அவங்களுடைய முயற்சி சாணத்தை குரு பார்ப்பார். அப்போ பார்க்குற போது என்னன்னா, தாமதமாக காரியங்கள் நடக்கும், அவ்வளோதான். நடக்கும், சிறப்பாக இருக்கும். ஆனால் முடிவு சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் தலை ஒரு முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி விஷயம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் கடைசியில் முயல் தான் நம்ம தோற்று போச்சு, ஆமை ஜெயிச்சு, அந்த மாதிரி தான். அப்படி சந்தேகங்கள் வரலாம். ஆனால் நிச்சயமாக அது நல்லா இருக்கும். அது அந்த சனி 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி அந்த 4ஆம் இடத்தை எப்பவுமே அந்த சனி பார்த்தால் அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம அது 4ஆம் இடம், அது தாயை குறிக்கிற இடம் அல்லது வீட்டை குறிக்கிற இடம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம பார்க்குற போது அந்த இடத்துக்கு நம்ம குரு 8ஆம் இடத்துல தான் இருக்கும் தாய்க்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தில் நம்ம வீடு நம்ம கட்டலாம். ஏன்னா லாபஸ்தானத்தில் தான் குரு இருக்கார். அது கண்டசனியாக இருக்குது. அதை புது வீடு கால் போட்டு கூட கட்டலாம். ஒரு சிலருக்கு அந்த பழைய வீட்டை இடித்து கட்டுற மாதிரி சூழ்நிலைகள் வரலாம்.
இப்படி தான் அது இருக்கும். அப்போ அவங்க வணங்கக்கூடிய எந்த தெய்வமா இருந்தா நல்லாயிருக்கும். ஆமா. நட்சத்திர ரீதியா நம்ம ஒரு சூழ்நிலைய பார்க்குறபோது அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு காமாட்சியை தரிசனம் பண்ணலாம். அல்லது சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். எல்லாம் பொதுவா ஜெனரலாவே. இப்போ நம்ம சித்திரையா இருந்தாலும், அல்லது உத்தரமா இருந்தாலும், அல்லது அஷ்டமா இருந்தாலும், பொதுவா ஜெனரலா காமாட்சியை தரிசனம் பண்ணலாம். அல்லது நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாரி ஒரு கிரகங்கள் இருக்கிறபோது, நம்ம இந்த மாரி இருக்குன்னா, லட்சுமியை தரிசனம் பண்ணலாம். பெருமாள் அப்படிங்கிறபோது நம்ம லட்சுமியை தரிசனம் பண்ணா, அவைங்களுக்கு மேலும் இந்த குருபார்வை லாபஸ்தானத்தில இருக்கிறதுனால, இன்னும் மேலும் மெருகூட்டிக்கலாம் அவைங்க. அதனால மிக சிறப்பா அ நிச்சயமா அவைங்களுடைய இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. இப்ப இந்த கன்னி எல்லா ராசி நட்சத்திர ரீதியான பலன்களை நம்ம பார்த்துட்டோம் குரு பயிற்சி. லக்ன ரீதியான பலன்களை இப்ப நம்ம பார்க்கணும் ஐயா. கன்னி ராசி. எப்பவுமே இந்த கன்னி ராசிக்கு கன்னி லக்கணத்துக்கு குரு பயிற்சி. இப்போ பொதுவாக கடமை தவறாத மனிதர்கள் அந்த உறவுக்கு அடையாளம் காட்டுவது கன்னி தான். இப்போ இந்த குரு இவர்களுக்கு 11ஆம் இடத்துல தான் பயிற்சி ஆகுது இல்லையா? 11ஆம் இடம்ன்றது சக்ஸஸ்ஃபுல். அப்போ இவன் இதுவரைக்கும் ஆசைப்பட்டது எதுக்கெல்லாம் விருப்பப்பட்டான் எல்லாத்தையுமே இது கையில் கொடுக்கும். அப்போ குரு சனி சாரத்தில் வர்றாரு. சனி கன்னியா லக்னத்துக்கு பஞ்சமாதிபதி, இன்னொருத்தர் 6 2 அதிகாரம் வருகிறார். ஆனால் பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்க நீண்ட நாள் குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு சோகம் இது ஏக்கம் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு பகவான் முனியத்தில் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தது. எனக்கு அந்த கடன் இருந்துச்சு, இந்த கடன் இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு அப்படின்னா 6 சனி அவர் ஜலராசியில் இருக்கார். இன்னமும் கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்க ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கடன் வாங்கி செலவழிக்க வேண்டிய நிலையில தான் இருக்கிறாங்க. இப்போ குரு வந்தவங்க அவரே 6 சாரம் வாங்கி 11ல் உட்காந்து 6 பார்க்கும்போது கடன் நிவர்த்தி. அதில் இன்னொரு பக்கம் இந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தையும் பார்க்குறாரு. 9ஆம் இடம் தகப்பன், 4ஆம் இடம் தாயார். அப்போ இந்த 2 இடத்துக்கும் ஒரு சோதனையை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் சனி. தாயாரை விட தகப்பனாருக்கு தான் அதிக சோதனை. அப்போ இவருடைய பார்வையை இந்த குரு பாக்கியஸ்தானம் 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது இதுவரைக்கும் தகப்பனாருக்கு இருந்த அத்தனை பிரச்சனையும் சால்வ் இல்லையா? அதுபோக இப்போ இந்த இடத்துல சனி 9ஆம் இடம், 10ஆம் பார்வையாக 4ஆம் இடம், 4 9. இது காலபுருஷனுக்கு 2 9. சிலருக்கு தாய் தகப்பன் சொத்து மூலமாக வர்றது செய்கிறது, உயர்கல்வியை உயர்கல்வியை நல்லா கொடுக்கறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் தான் உயர்கல்வியில் படிக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் காதல் வயப்படக்கூடிய கட்டாய சூழல் இதில் இருக்குது. அப்போ குரு பார்ப்பார். 7 குருவே 5 சாரம் வாங்கி 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால இவன் நல்லா அழகாக இருக்கா வச்சுக்கூடா அப்படிங்கிற இந்த குரு. அப்போ லவ் மேரேஜ் அதாவது விருப்பப்பட்ட திருமணம் இதெல்லாம் நடக்கும். நல்லா இருக்கும். காதல் கைகூடும், காதல் திருமணமாகவும் மாறி நல்லா இருக்கும். ஏன்னா அப்போ மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாங்க. கல்யாணம் பண்ண உடனே ஒரு குழந்தையும் பத்து போடுவாங்க. அதனால் சுகபோகமாக இருக்கும். அப்போ 11ல் இருக்கக்கூடிய குருவை பற்றி நான் குறை சொல்கிறேன். ஆனால் அவருடைய பார்வை 3ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் தான் விழுது. இது ஒரு நல்ல அம்சம் தான். அப்போ இவருடைய புதிய முயற்சி ஒரு இடமாற்றத்தின் மூலமாகவோ அல்லது எடுக்கக்கூடிய தடைப்பட்ட காரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்தால் அது ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இவங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும். அதனால் கன்னிக்கு குரு அற்புதமான பல விஷயங்களை செய்ய காத்திருக்கும். ஆமாம் இங்கே கல்யாணம் முடியும், குழந்தை வரும், அதே மாதிரி சொத்து வாங்கிடுவாங்க. இதை விட வேற என்ன வேணும்? நிம்மதியான வாழ்க்கை. கன்னியா லக்னத்துக்கு சூப்பர். இருப்பினும் ராசி ரீதியாக நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மணிமேகலைமா நீங்க சொல்லுங்க. நர்சிங் வீடு தானேங்க ஐயா. அதனால ஒரு அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது கன்னி ராசிக்கு இயல்பாகவே உண்டு. ஆனா இப்போ வந்திருக்கிற குரு பெயர்ச்சி ரீதியா இவங்களுக்கு இந்த வருட பலன் அப்படின்னு எடுக்கும்போது 2வது திருமணத்திற்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க 2வது மேரேஜ் நடக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி 11ல் உச்சம். அதே மாதிரி 2வது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அது ஒரு கான்செப்ட். அதே மாதிரி 7 11 கான்செப்ட் வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு வெளிநாடு அமைப்பு கிடைக்கும். அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்கள அடித்து முடிக்கிட்டு நம்ம ஊரில் சொந்தமாக தொழில் பண்ணுற அமைப்பும் உண்டு. இது 2மே உண்டு. ஏன்னா அவங்க ஜாதத்தில் குரு இருக்கிற நிலைமையை பொறுத்து மாறும். ஆனால் கான்செப்ட் இந்த இடத்துல எல்லாம் கை வைக்கும். அதுதான் ஒரு விஷயம். இப்போது கன்னி அப்படின்னா என்ன இருந்தாலும் 7ல் சனி இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால தான் அந்த திருமணத்தில் ப்ராப்ளம் இருக்கும்போது அதை சரி பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். இப்போது மனைவி ரீதியாக பிரச்சனை அப்படின்னு போகிறவங்களுக்குலாம் டிவோர்ஸுக்குலாம் வாய்ப்பு வந்துடும்.
ஏன்னா 12ல கேது இருக்குது, 6ல ராகு இருக்கு, 7ல சனி இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் அதுவும் இதாகும். அப்போ அந்த திருமணம் செகண்ட் மேரேஜுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். அப்படிலாம் வரும். லவ் மேரேஜ் ஐயா சொன்ன மாரி அந்த திடீர் திருமணங்கள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அது ஹெல்ப் பண்ணும்னு வச்சுக்கோங்க. படிப்பு ரீதியா எடுக்கும்போது இந்த இடத்துல புது முயற்சிகளுக்கு அருமையா இருக்கும். புது முயற்சிகள் ஏதாவது பண்ணி அதில டெவலப் ஆகுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். சொத்து ரீதியா எடுத்துக்கிட்டிங்கன்னா, தாய் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா அப்படிங்கிறதுக்கும், வீடு அப்படிங்கிறதுக்கும் 8ஆம் பாவத்தில குரு போறதுனால, இது இங்கேயும் கன்னி ராசிக்காரவங்களுக்கு தாய் சம்மந்தப்பட்ட உடல்நல பாதிப்பு, பிரச்சனை, மனம் ரீதியான ப்ராப்ளங்கள், அதே ஆஸ்மா சம்மந்தமான கம்ப்ளைண்ட்ஸு இதெல்லாம் வரும். ஏன்னா சந்திரன் வீட்ல குரு 11ஆம் இடத்துல பாதகாதிபதி போறது நல்லதில்ல. தாயாருக்கு ஆயுள் ஸ்தானத்துல குரு போறது நல்லதில்ல. மற்றபடி இவங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவான பலன் தான் இந்த ஜாதகருக்கு உண்டு. வழிபாடு அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, குரு அப்படிங்கிற ஒரு விஷயம் கன்னியில இருக்கிறதுனாலயும் சரி, இந்த இடத்துல ஐயா சொன்ன மாதிரி நிறைய கோவில்களுக்கு இந்த நீங்க கட்டிடம் சார்ந்த ஏன்னா ஜல்லி, மணலு அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு, விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமா ஹெல்ப் பண்ணும் கன்னிராசிக்காரவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கோயில் சம்பந்தமான விஷயங்களுக்கு இந்த கல்ல மெட்டீரியல் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா 4, 7க்கு அதிபதி 11ல இருக்கிறதுனால கோயில் கட்டுமான பணிகளுக்கு ஹெல்ப் பண்ணும்போது நல்லா இருக்கும். தாயாரினுடைய உடல்நிலையில மட்டும் கவனம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு.